السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا صدق الله العلي العظيم. அந்த கோடிகள் என்ற சராசரங்கள் அனைத்தையும் அளவுல படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமுல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொட்டு இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடத்துகிறார்களோ எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல் உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எமது ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனினால் கொடுக்கப்பட்ட நிஅமத்துகள், இறைவனினால் கொடுக்கப்பட்ட அரும் பெரும் பாக்கியங்களாக இருக்கிறது. பெரும் பாக்கியம் அது கண்ணாக இருக்கேனும், கரமாக இருக்கேனும், காலாக இருக்கேனும், தலையாக இருக்கேனும், ஏன் பேசுகின்ற நாவாக இருக்கேனும், எல்லாமே அல்லாஹ்வினால் தரப்பட்ட பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. எனவே அந்த நிஅமத்தை இன்று நானும் நீங்களும் பயன்படுத்துகிறார். அதுல மிகவும் முக்கியமான ஒன்றுதான் நாம். இந்த நாவினால் ஒரு மனிதன் சுவர்க்கத்தையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். இந்த நாவினால் ஒரு மனிதன் நரகத்தையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஒரு நொடி பொழுதிலே நாவினால் சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திரு கலிமாவை அந்த நாவினால் முடிகின்ற பொழுது அந்த மனிதன் சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்கிறான்.
அதே நொடித்ததிலே இறைவன் இல்லை, அல்லாஹ் இல்லை என்று ஒரு மனிதன் நாம் கூறுகின்ற பொழுது அவன் நரகத்தை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு மாறிவிடுகிறார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவுடைய உபதேசத்தை பற்றி சொன்னார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் இன்றைய காலை அடைந்தோம். இவ்வளவு காலமும் காலையை அடைந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எங்களுடைய எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து உபதேசம் செய்கிறது. நாவுக்கு உபதேசம் செய்கிறது. நாக்கே எங்களுடைய கண், எங்களுடைய கால், எங்களுடைய கை, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய எல்லா உறுப்புகளும், எங்களுடைய மூளை, எல்லாமே, எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து நாவுக்கு உபதேசம் செய்கிறது. ஒரு நாள் காலையை மனிதன் அடைகின்ற பொழுது இத்தகையில்லாஹ் அப்படின்னா முதலாவது ஒரு பயங்கரமான உபதேசம் எல்லா உறுப்புகளும் சொல்லுகிறது. நாளே எங்களுடைய விடயத்திலே நீ அல்லாஹ்வை பயந்து கொள். சுப்ஹானல்லாஹ். இத்தகையில்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வை பயந்து கொள். நீ நேராக சென்று விட்டால் நாவின் மூலமாக நீ ஜிக்ரை செய்கிறாய், குர்ஆன் திலாவத்துகளை ஓதுகிறாய், நல்லதை பேசுகிறாய், நல்லதை கேட்டு 4 பேர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு கேட்டெல்லாம் அமல்கள் செய்கிறார்கள். நீ நல்லதை செய்கின்ற பொழுதெல்லாம் உன்னினால் நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளுகிறோம். நாவே நீ நேரான பாதையிலே செல்லாமல் நீ வளைந்து விட்டாய் என்றார். உன்னின் காரணமாக நாங்கள் எல்லாம் நரகத்துக்குள்ளே செல்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான உபதேசம் சகோதரர்களே. நாவை பார்த்து எல்லா உறுப்புகளும் சொல்லுகிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த நாடினால் தான் ஒரு குடும்பத்தை பிரிக்குகிறான். இந்த நாடினால் தான் ஒரு மனிதன் கணவன் மனைவியை பிரிக்குகிறான். இதே நாவினால் தான் ஒரு மனிதன் தாயையும் தந்தையும் மகனை விட்டு பிரித்து விடுகிறான். குடும்பத்திலே பிரச்சினை, சமூகத்திலே பிரச்சினை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுல மிகவும் முக்கியமானது புறம் பேசுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜினாவை விடவும் ஒரு பயங்கரமான ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் புறம் பேசுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த புறம் எதனால் உருவாகிறது? கையினாலா, கண்ணினாலா, காலினாலா புறம் உருவாகிறது? ஜினா செய்வதற்கு ஒரு மனிதன் காலை பாவிப்பான், கண்ணை பாவிக்குகிறான், கரத்தை பாவிக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நாவினால் செய்யப்படுகின்ற பாவம் இருக்கிறது, ஜினாவை விட மோசமானது. அதுதான் புறம் என்று சொன்னார்கள். புறம் பேசுறது ஜினாவை விட கொடிய பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஷத் என்ற வார்த்தையை பார்த்தார். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு மனிதன் ஜினா செய்து விட்டால் என்ன செய்கிறான்? அவன் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனுடைய கபூல், அந்த மன்னிப்பை, தௌபாவை, இஸ்திக்பாரை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் புறம் பேசுறது அப்படி அல்ல. நாவினால் செய்யப்படுகின்ற பாவத்திலே மிகவும் மோசமான பாவம் தான் புறம் பேசுவது. இது அப்படிப்பட்ட பாவம் அல்ல.
யாரை பற்றி புறம் பேசினானோ அந்த மனிதனிடத்திலே சென்று இந்த மனிதன் போய் தௌபா கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை பற்றி புறம் பேசிவிட்டேன், அறியாமல் தெரியாமல் உங்களை பற்றி பேசிவிட்டேன், ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த அடியானிடத்திலே அந்த மனிதனிடத்திலே இந்த மனிதன் சென்று மன்னிப்பு கேட்டு அந்த மனிதன் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிக்கிறார். அதே மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் புறம் பேசிய மனிதனை இறைவன் மன்னிக்க மாட்டார். அவர் பெரிய தக்குவாதாரியாக இருக்கிறார், நோம்பு அதிகமாக நோம்பு முடிக்கிறவராக இருக்கிறோம், அவ்வளவு தக்பீர்ல முன் சப்ல நின்று தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறோம், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறார், உம்ராக்கு மேல உம்ரா, ரொம்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இது அடியானோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஜினா அப்படி அல்ல, ரப்போடு சம்பந்தப்பட்ட விடயம், அல்லாஹ் மன்னிப்பார். இது அடுத்த நபர் சம்பந்தப்படுகிறார், மூன்றாவது நபர். அதனால் அந்த மனிதன் மன்னித்தால் அல்லாஹ் இந்த புறம் பேசிய மனிதனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இந்த புறம் பேசிய மனிதனை புறம் பேசப்பட்ட மனிதர் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு அதிகமாக அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சகோதரி பெரியார்களே, குர்ஆன் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜிதனிபு கஸீரம் மினல் ஈமான் கொண்டவர்களே, என்னை பார்த்து உங்களை பார்த்து ஒவ்வொரு முஸ்லிமை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், ஈமான் கொண்டவர்களே ஜிதனிபு கஸீரம் மினல் எண்ணங்கள் அதிகமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அவர் எங்க போறாரு, அவர் எங்க வாரார், இவருக்கு அதை பற்றி கொஞ்சம் அதை பற்றி விசாரிக்காமல் இவருக்கு தூக்கம் போகாது, பசி சாப்பிட முடியாது, பசிக்காது. ஏன் இவர் 2-3 நாள் அங்கங்க போயிட்டு வராரு, ஏன் இவர் அந்த இடத்துல போயிட்டு நிக்கிறாரு, பாடசாலையில் என்ன நடக்குது, பள்ளியில் என்ன நடக்குது, டவுன்ல அங்க வெளியால என்ன நடக்குது என்று குறைகளை தேடி தேடி கெட்ட எண்ணங்கள் வைக்கிறார். முதலாவது ரீபத் பேசக்கூடிய அடிப்படை காரணத்தை அல்லாஹ் ஒன்றொன்றாக அப்படியே சொல்லி கொண்டு வரார், பட்டியல் போட்டு கொண்டு வரார். முதலாவது என்ன? கெட்ட எண்ணம். ஒரு மனிதனை பற்றி கெட்ட எண்ணம் வருகின்ற பொழுது அவனுடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான். இரண்டாவது பகுதிக்கு வரான், உள்ளத்துல கெட்ட எண்ணம் வந்துட்டு. இப்ப 2வது பகுதி என்னன்னு தெரியுமா? குறைய தேட ஆரம்பிப்பாரு, துருவி துருவி ஆராய்வார், அது என்ன செய்யறாரு, இவருக்கு என்ன வேலை, அவர மனைவி என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, அங்க எங்க இவரே இப்படி எல்லாம் போறாரு என்று அவருடைய வியாபாரம். ஒரு வியாபாரம் என்ன, இவரையும் திடீர்னு இப்படி பணக்காரன் ஆகினாரு, ஏதாவது ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லி குறைகளை இப்ப தேட ஆரம்பிப்பார். கெட்ட எண்ணம் வந்து 2வது படித்தரத்துக்கு போறாரு. இப்ப இவர் குறை தேட ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் சொல்லிக்கிறான், வலா தஜஸ்ஸஸு, நீங்க குறைகளை தேடாதீங்க. இவருக்கு சிஐடி பொறுப்பு கொடுத்த மாதிரி இவரு எல்லாத்தையும் போயிட்டு போயிட்டு தேடி தேடி பார்க்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படி தேடி நீங்க போவாதீங்க. 3வது கட்டத்தை சொல்றான். இப்ப நீ என்ன செய்யறாய், கெட்ட எண்ணம் வருது, 2வது குறைய தீட்டுறாய், 3வது என்னன்னு தெரியுமா, நீ அவனை பற்றி புறம் பேசுற நாவினால. இப்ப புறத்தை பற்றி ரொம்ப சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறான் என்று தெரியுமா? நீங்க உங்கள ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா. ரப்ப அல்லாஹ் மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு உதாரணம் சொல்றார்.
எந்த நாவால புறம் பேசினானோ அதே நாவால மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு விருப்பமா அல்லாஹ் கேட்கிறார். புறத்துக்கும் மாமிசம் சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் எங்க ஜெயிதாக்குறான்னு பாருங்க. இந்த ஆயத்துல நாவால புறம் பேசினான், அந்த நாவால நீங்க ருசிச்சு ருசிச்சு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவீங்களா? இதுல 3 விஷயம் வருது இந்த குர்ஆனுடைய ஆயத்துல. ஒன்று மனிதனுடைய மாமிசம், முதலாவது அப்படி இல்ல செத்து போயிட்டாரு, வாசம் அடிக்குது, நாட்டம் அடிக்குது, இப்ப நீங்க சாப்பிடுவீங்களா? அகி அடுத்த 3ஆம் விஷயம் அல்லாஹ் பாவிக்கிறான், உண்ட சகோதரனுடைய மாமிசம். உண்ட சகோதரன், உண்ட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, இவங்களோட மாமிசத்தை நீ சாப்பிடுறாய். அது எப்படி? மௌத்தாகி செத்து போனதுக்கு பின்னாடி. இன்னைக்கு இப்படித்தான் சில சகோதரர்கள் கொலை பேசுறது. 2 பேர் கிடைச்சா போதும், 4 பேர் கிடைச்சா போதும், அவனோட சேர்ந்து சேர்ந்து குறை பேசாம இவருக்கு தூக்கம் போகாது. குறை மற்றவருடைய குறைய பேசாம இவருடைய நாவால ஏதாவது சொல்லிக் கொண்டு இருக்காம இவருக்கு நிம்மதி இல்லை, பசி வராது, அதுல ஒரு இன்பம். நீங்க மத்தவண்ட மாமிசத்தை சாப்பிடுறீங்க. ஒரு மனிதன் நாவினால் நாவை கட்டுப்படுத்தி வாழுகின்ற பொழுது அந்த நாவு இருக்கிறது, அந்த நாவு அவனை சுவர்க்கத்தின் பக்கம் கூட்டிக் கொண்டு செல்கிறது. அதே மனிதன் அதே நாவை கொண்டு புறம் பேசிக் கொண்டிருக்கிறான், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், நாவினால் குடும்பத்தை பிரிச்சு கொண்டு சொல் பதுங்கிட்டுன்னு சொன்னா அது லேசில் ஆறாது. திருக்குறள் 121 சொல்லுது என்னன்னு தெரியுமா? தீயினால் சுற்ற புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி என்று சொல்வார்கள். நெருப்பினால் ஒரு மனிதனுக்கு சுட்டவிட்டால் அது சில நாட்களில், சில மாதங்களில், ஏன் சில வருடங்களில் அந்த புண் ஆறிவிடும். இந்த உள்ளத்துல பதிந்து புண் ஆறாது. எவ்வளவு மறந்து போட்டாலும் எவ்வளவு சொன்னாலும் அது உள்ளத்துல பதியப்பட்டு விடும். வார்த்தைகளை அகர்ந்து பேச வேண்டும். வார்த்தைகள் பிரயோகம் மிச்சம் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒரு மனிதன் உடைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை மூலமாக காபத்துல்லாவை உடைப்பதற்கு சமமாகி விடுகிறது. எனவே ஒரு மனிதனை திருத்த முடியாது, ஆனால் நாவினால் திருத்த முடியும். ஆயுதத்தை காட்டி ஒரு மனிதனை திருத்த முடியாது. நாவினால் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார், நாவினால் அவருடைய உள்ளத்தை கவர்ந்தெடுக்குகின்ற பேச்சுக்களை பேசுகிறான். அந்த மனிதன் ஒரு பாவியாக இருந்தாலும், ஒரு அநியாயக்காரனாக இருந்தாலும், களவெடுக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் கொலை செய்து விடுவேன், ஜினா செய்தால் கொலை செய்து விடுவேன் என்று காட்டி அந்த மனிதனை பயமுறுத்தியோ அந்த மனிதன் திருந்த மாட்டான். ஆனால் நல்ல வார்த்தைகளை, குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளை அவனுக்கு நாவினால் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளம் திருந்துவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் சகோதரர்களே, பெரியார்களே, அதனால தான் திருமதியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நரகத்துக்கு ஒரு மனிதன் நரகத்துக்குள்ளே மனிதன் சேர்வதற்கு, அதற்குள்ளே போய் விழுவதற்கு முக்கியமான காரணம் எது என்று தெரியுமா? அவனுடைய நாவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாவினால் அறுவடை செய்தது, நாவினால் இவன் சம்பாதித்தது. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது,
அவன் சொன்னால் பேசினான் நல்லதை பேசட்டும், அப்படி இல்லை என்றால் அவன் மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான ஒரு ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் நாவை பாதுகாத்துக் கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சஹாபாக்களுக்கு நாவை பிடித்து சொல்லுவார்கள், இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா நாவு 4 பேருக்கு ஏசிவிட்டால் யாரும் நாவை இழுத்து வெட்டுறதில்லை, நாக்க வெட்ட மாட்டாங்க. அதிகமாகக்கூடிய உறுப்புகள் இவருடைய மேனிகள் தான், கையும் காலும் தலையும் ஏனைய உறுப்புகள் தான். சண்டையை இழுத்துவிட்டு, குழப்பத்தை இழுத்துவிட்டு, உருவாக்கிவிட்டு நாவு 2 தாடைகளுக்கு நாவு வாய்க்குள்ளே அப்படி அமைதியாக இருந்துவிடும். ஆனால் ஏனைய உறுப்புகள் தான் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரிகளே, மனிதர்களே, நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரகீப் அதீத் என்று சொல்லுகின்ற 2 மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதை பேசினாலும் சரி, திக்ர் செய்தாலும் சரி, கலிமா ஓதினாலும் சரி, குறை பேசினாலும் சரி, ஏதாவது நீ செய்கின்ற நல்லவளோ கெட்டவளோ, கெட்ட பாவங்களோ, கெட்ட வார்த்தைகளோ, குர்ஆன் திலாவத்துகளோ, சுவர்க்கத்தை தயார் செய்வதற்கு நாவு இருக்கிறது. முக்கியமாக ஒரு மனிதனை நரகத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு செல்வதற்கும் நாவு இருக்கிறது. சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களை கிராமன் காத்திபீன் என்று சொல்லுகிறான். சங்கையான மலக்குமார்கள், எழுதுகின்ற மலக்குமார்கள் சங்கையானவர்கள் என்று மனிதனுடைய பேச்சுக்களை நாவினால் வருகின்ற ஒவ்வொரு சொற்களையும் எழுதுகின்ற மலக்குமார்கள். ஏ மனிதர்களே, ஏ வாலிபர்களே, மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொள்ளுகிறார்களோ இவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ளட்டும். யா மஅஷர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே, மன் ஆமன பிலிசானிஹி, இவர்கள் தான் மற்றவர்களை புறம் பேசுவார்கள், நாவை பாதுகாக்க மாட்டார்கள், மற்றவர்களை பற்றி இட்டு கட்டுவார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. யாராவது ஒரு மனிதன் தவறு செஞ்சால் அந்த தவறை என்ன செய்யறான், அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்றான், அந்த பாவத்தை மறைத்து விடு, மன்னித்து விடு, அல்லாஹ் மன்னிக்கிறானே ஒண்ணு. இன்னைக்கு லேபர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஒரு தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறை வீடியோ பண்ணி மிக விசேஷமாக ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரத்தோடு அவன் அமல் எல்லாம், அவன் பாவங்கள் மௌத்தாகிவிடும். இப்படிப்பட்ட பாவங்கள் இவர் நல்ல உத்தமர் என்று நினைச்சுக்கொண்டு, இவர் நல்லவர் நினைச்சுக்கொண்டு, அவர் செய்த தவறு பேசுகிறார். இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச அந்த பாவம் செய்வார். இவர் நல்லவர் அல்ல, இவர் உத்தமர் அல்ல, இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, இவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்ச அந்த பாவத்தை செய்வான். இவன் கியாமத் நாள் வரைக்கும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும், நடந்து கொண்டு தான் இருக்கும். அந்த பாவத்துடைய பிரதிபலன், அவருடைய பாவத்தின் பங்கு இவன் கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அதனால் ஒரு மனிதன் மௌத்தாகின்ற பொழுது அவனுடைய பாவமும் மௌத்தாகிவிடும். இது முக்கியமானது சகோதரி பெரியார்கள். நாவை பாதுகாக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் எல்லாம் நபியோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு மனிதர் வரப்போறாரு, அமர்ந்துட்டு ரசூலுல்லாஹுடைய சில உபதேசங்களை கேட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து செல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இப்போ ஒரு மனிதர் எழுந்து சென்றாரே அவர் சுவர்க்கவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இதை நன்றாக பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்ல வருது, ஷாபு வாலிபன்,
16-15 வயசு நிரம்பிய வாலிபன். நானும் சுவர்க்கம் போகணும். நான் ஒரு வாலிபன், 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை தமாம் செய்கிறேன், இரவையில நின்று வணங்குகிறேன், பகலையில நோம்பு பிடிக்கிறேன், இப்படியெல்லாம் அமல் செஞ்சு, ஆனால் என்ன பார்த்து நபி சுவர்க்க வாசின்னு சொல்லேரே. சுப்ஹானல்லாஹ். வாலிபர்களே, உங்களுடைய உள்ளத்துக்கு இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர் வீட்டுக்கு போறாரு, இவரை தட்டி, வீட்டு கதவை தட்டி சொல்றாரு, எங்க குடும்பத்துல சின்ன பிரச்சனை, ஒரு 3 நாளைக்கு உங்களோட வீட்டுல தங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்கும். சரி, பரவாயில்ல, அப்ப வாங்க வந்து தங்குங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்ப 3 நாளும் இந்த சஹாபியை பார்த்தா சுவர்க்கத்துக்கு நன்மாரன் கூறப்பட்ட சஹாபி என்ன அமல் செய்யறாருன்னு கண்டுபிடிக்கல. இப்ப வந்து சொன்னாரு, நான் வந்த விஷயம் குடும்பத்துல பிரச்சனை இல்ல, உங்களை ரசூலுல்லாஹ் நீங்க சுவர்க்கவாசின்னு சொன்னாங்க நபியுடைய சபைக்கு வருகின்ற பொழுது, அப்படி என்ன அமல் செஞ்சிக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, நான் பெருசா ஒரு அமலும் செய்யறது இல்லை, வலைஸ ஃபீ கல்பி இஷ்ஷுன், என்ற உள்ளத்துல யாரையாவது அப்படியே நாசமாக்குது. சொன்னாங்க, என் உள்ளத்துல யாரை பற்றியும் பொறாமை இல்லை, ஏமாற்றக்கூடிய நிலைமை இல்லை. வலா ஹஸதுன் லிஅஹதி மினல் முஸ்லிமீன், எந்த முஸ்லிமை பற்றி நான் பொறாமப்படுறது இல்லை. நாவுடைய கீபத்துடைய முக்கியமான காரணத்தை இங்க சொல்லிட்டாங்க. நாவினால் ஏற்படுகின்ற விளைவுகள்ல முக்கியமான காரணத்தை சொல்லிட்டாங்க சகோதரர்களே. எனவே நாவை ஒரு மனிதன் பாதுகாக்கின்ற பொழுது அவன் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான். நாவை ஒரு மனிதன் பாதுகாக்க ஜமாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹ் அவரும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் துருல் மஹாமில் என்று சொல்லுகின்ற அந்த கிதாபில் எழுதுகின்ற பொழுது சொல்றாங்க, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை பற்றி இந்த இமாம், இந்த ஆலிம், இவரும் பெரிய இமாம் தான், அவருடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், இமாம் ஜமாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹ், இவர் இமாம் நவவியை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பார். இமாம் ஜமாலுத்தீன் மௌத்துடைய நேரம் வருது, சகோதரர்களே. மௌத்தாகின்ற அந்த சக்ராத்துடைய நேரத்துல நாக்கு வெளியே தொங்குது. உறவினர்களாம் மிச்சம் அதை ஜனாசா மௌத்தானது பின்னால நாக்கு எவ்வளவு உள்ளுக்கு போட பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க, முயற்சி செஞ்சாங்க, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. இப்ப ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. திடீரென்று ஒரு பொருள் பேசக்கூடியவன், பெரிய ஒரு ஹாஜியாக இருந்தாலும் சரி, புறம் பேசக்கூடியவன் சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி, புறம் பேசக்கூடியவன் நாவினால் அவன் விபரீதத்தை சொன்னார்கள். புறம் பேசக்கூடியவன் எவ்வளவு இருந்தாலும் சரி, மௌத்து ரொம்ப பயங்கரமானதாக கேவலப்பட்டுத்தான் மௌத்தாகுவான். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே. எனவே எங்களோட நாவை பாதுகாக்கணும். நாவை செய்கிறோம் நாவினால். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நாவின் மூலமாக நரகத்துடைய வாசனையும் நரகத்துக்கு செல்லக்கூடிய பாதையும் அந்த நாவு அமைத்து விடும் என்பதை கூறிவிட்டு, நாவுடைய விபரீதம் ரொம்ப பயங்கரமானது. அமல்களை திண்டு நாசமாக்கி கடைசியாக அமல்களை இல்லாமாக்கி நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரியமாக நாவு அமைந்துவிடும். எனவே நாவை பாதுகாத்து நாவின் மூலமாக சுவர்க்கத்தை அடைகின்ற அந்த கூட்டத்தோடு அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. யாவதற்குடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. யாவதற்குரியவர்கள் நாவாக ஆக்கிறியா அல்லாஹ். யாருடைய குறைகளும் பேசக்கூடிய நாவாக அமைத்து விடாதையா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, நாவை பாதுகாத்து நல்ல முத்தகங்களோடு எங்களை சேர்த்துடுவாயாக அல்லாஹ். என்னுடைய துவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னர்களை வாழுகிறார்கள் அவருடைய மன்னரையை பொன்னரையாக சுவர்க்கத்துடைய பூஞ்சோடையாக அமைத்து விடுவாயாக அல்லாஹ். எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, நல்லவர்களோடு சேர்த்து விடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். மா பஅத். ஊசிக்கும் பித்தக்வால்லாஹ்.
الحمد لله الذي خلق فنظما وخلق الإنسان وكرما وسن الدين وعظما وضى البيت وكرما وأرسل محمدا بالحق بشيرا ونذيرا وعلما أما بعد فيا عباد الله أوصيكم ونبي بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد كما تحب وترضى وقال نبينا عليه الصلاة والسلام عليه أرحم أمتي بأمتي أبو بكر وأشد في أمر الله عمر واستقام حياء عثمان رضي الله تعالى وأقضى معي رضي الله تعالى وفاطمة سيد ساحل الجنة رضي الله تعالى الحسن والحسين سيد شباب أهل الجنة رضي الله تعالى والحمزة أسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم رضي الله تعالى اللهم اغفر العباس الذي مغفرة ظاهرة باتنا لا تعزز ذنبه الله في أصحاب لا تتقي المؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات اللهم اجد الإسلام أنصارا وأذل الشرك وأشرارا اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم لا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. استغفروا صفكم رحمكم الله صف لسيرك بعد الفصل الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون إذا كنت قائما الله من اللهو ومن التجارة والله الله أكبر. سمع الله لمن حمده. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. السلام
اللهم انت السلام والسلام. لا اله الا الله. سبحان الله سبحان الله. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد كما تحب وترى الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك من سواك. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد. سلام.